வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட 15 பேர் கைது அப்படின்னு செய்தி இருக்கு. பணப்பட்டுவாடா தொடர்பாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. இத்தனை பேர் கைது அப்படிங்கிற செய்தியும் வருது. பணம் மட்டும் கொடுக்கல, மளிகை பொருட்கள் கொடுக்குறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க, வாகனங்களுக்கு இலவசமாக பெட்ரோல் நிரப்பிக்கலாங்கிற சலுகை கொடுக்கப்படுது, மது அவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு பல்வேறு விதமான செய்திகள் இருக்கு. எப்படி பார்க்கலாம் ஆவடிக்குமார்? இல்லை, தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகள் அல்லது ஆதாரமற்ற செய்திகள் பரப்பப்படுவது என்பது வாடிக்கையான ஒன்று. இது எல்லாமே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் முழுமையாக அதிகாரிகள் மாற்றத்திலிருந்து, நடவடிக்கைகளிலிருந்து, பாதுகாப்பிலிருந்து எல்லா வகையான நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது ஏதோ அதிமுகவுடைய ஆளுங்கட்சின்ற முறையில் செய்கிறாங்கன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதும் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக போலியான பொய்யான செய்திகளை காட்சிப்படுத்துவதும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லா தேர்தல்களிலையும் வந்ததை விட இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக அதிகமாக இந்த அவதூறுகளை எதிர்கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்ல, 2 ஆள் சொன்னால் பரவாயில்ல, எல்லா கட்சிக்காரர்களும் எல்லா அரசியல் தலைவர்களும் தேர்தல் ஆணையத்தில் போய் ஓபிஎஸ் அணியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, டிடிவி தினகரன் அவர்களுடைய அணியையும் சரி கொடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக வீடியோவுடைய விஷயங்களாக கொடுக்கிறார்கள். நெருப்பு இல்லாமல் புகையாது, எனவே இதில் உண்மை இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதில் அவர் அப்படி கேட்கலையே. 10 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அதை உண்மைன்னு ஏற்றுக்க சொல்கிறீங்களான்னு தினகரன். இல்லை, அதாவது வெளியிலிருந்து என்ன வேணாலும் பேசலாம். ஆர்கே நகரில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்கின்ற போது வெளிப்படையாக தெரியும் இது பணம் கொடுக்கப்படுகிறது என்பது. அதனால் இது ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. இது நாமே நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம், நாமே நம்மை என்ன சொல்லலாம், வி ஆர் டிசீவிங் அவர் செல்ஃப். இது ஒரு ஜனநாயக அசிங்கம். இது வாக்காளர்களுடைய தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு. நான் சொல்லுவேன், தன்மானத்துக்கு இழுக்குன்னு சொல்வது 2 விஷயம். ஒன்று, இதே மாதிரியான சலுகைகளை கொடுத்து ஓட்டுக்களை விலை பேசி வாங்குகின்ற அரசியல் கட்சிகளினுடைய அசிங்கம். தன்னுடைய மிகப்பெரிய வலிமையான வாக்கு அந்த பகுதியினுடைய அடுத்த 5 ஆண்டு காலத்தை நிர்ணயிக்கப் போகிறது. தனக்கு வர வேண்டிய பணம், தனக்கு வர வேண்டிய சலுகைகள், தனக்கு வர வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் முழுமையாக வருவதற்கு தான் ஒருவனை தேர்ந்தெடுக்கிறேன், நான் அவனை டிசிக்னேட் பண்ணுகிறேன் என்கின்ற அந்த உரிமையை அடமானம் வைப்பது வாக்காளனுக்கு அசிங்கம். எனவே இந்த 2 பக்கத்திலையும் இருக்குது. இப்போ தொடர்ந்து இதே மாதிரி கொடுக்குறார்கள் வீடியோ, அந்த ஆதாரம் எல்லாம் இப்போ பத்திரிகையில் வருது, செய்திகள் வருது, பேப்பரில் வருது, கட்சிகள் பேசுகின்றன. இல்லவே இல்லை என்கின்ற மறுப்பு ஃபீல்டு யதார்த்தத்துக்கு மொத்தமாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது. சரி, இவங்க கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், வாங்காமல் இருந்தால் எப்படி? அவர்கள் வாங்காமலாம் இவங்க கொடுக்க போகிறது இல்லையே, அவர்கள் வாங்குகிறார்கள். வாங்கினா உடனே நீங்கள் வாக்காளர்களை அசிங்கப்படுத்தி விட்டீர்களா? என்ன பேச்சு இது? நடக்கிறது, உண்மையிலேயே நடக்கிறது. அப்போ வாக்காளர்களுக்கு ஒரு தன்மானம் வேண்டும். தன்னுடைய வாக்கை விலை பேசுவது என்பது அசிங்கம், அது மிகப்பெரிய ஜனநாயக அசிங்கம். அதை செய்வதையும் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே யாரோ ஒரு சிலர் வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால பொதுவா ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்கள் எல்லோரும் காசை வாங்கிட்டு தான் ஓட்டு போட போறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? இல்லை, நான் எல்லாரையும் சொல்லலை. ஏன்னு கேட்டால், இதை திருப்பி கொடுப்பவர்கள், மறுப்பவர்கள், வருகிறவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதை வாங்கி கொண்டு சத்தியம் பெற்றுக்கொண்டு அவருடைய உணர்வுகள், அவருடைய பயங்கள் இவைகளை பயன்படுத்தி கொண்டு சத்தியம் பெற்றுக்கொண்டு வாக்கு பணத்தை கொடுக்கின்ற ஒரு அசிங்கமும் நடைபெறுகிறது. ஆனால் இது நடைபெறவில்லை என்று சொல்லுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆனால் நடைபெறுகிறது இல்லை என்று சொல்லுவதையும் ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆனால் இது மாறாவிட்டால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் அசிங்கப்படுத்தப்படுகிறது. அதாவது நான் நடைபெறவில்லை என்று சொல்கிறதுக்கு நான் இன்னும் தேர்தல் ஆணையாளரோ இல்லை அங்கே இருக்கிற கலாய்வு செய்த ஒரு பொதுவான நிலையில் உள்ள உணர்வு. நான் சொல்கிறது, அது எங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லைன்னு தான் சொன்னேன். இன்றைக்கு எத்தனையோ சமூக ஊடகங்களில் சேகர் கேட்கிற மாதிரி ஒரு கட்சி சொன்னா பரவாயில்ல, 2 கட்சி சொன்னா பரவாயில்ல, அதுதான் சொல்ல வரேன். இருக்கிற எல்லா கட்சிகளும் புகார் சொல்றாங்க. தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு எல்லாரும் புகார் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒருவேளை அது மாதிரி நடந்திருக்கு
மற்ற கட்சிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீங்க போய் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு புகார் கொடுத்திருக்கலாம். ஆனா இது வரைக்கும் உங்க தரப்புல புகார் கொடுக்கவே இல்லையே. நான் சொல்லி முடிச்சிடுறேன். நேற்றைய தினம் அதே சமூக ஊடகங்களில் பன்னீர்செல்வம் குழுவினர் பணம் கொடுப்பதும் அதை பெண்கள் மறுப்பதும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அந்த தகவல்களும் வந்துட்டு இருக்கு. நான் வேணா ஆதாரங்களோடு காட்ட தயாராக இருக்கேன். இது திமுக 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்றதுக்கு ஆதாரங்கள் இருக்கு, செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நீங்க போய் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்திச்சு புகார் கொடுத்திருக்கீங்களா? எங்களுக்கு தேவையில்லைன்றேன். நான் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஆதரவை திசை திருப்புவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து ஆரம்ப கட்டத்திலிருந்து கமிஷனர் மாத்திலிருந்து தேர்தல் அதிகாரி மாத்திலிருந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா ரெட்டையிலேயே முடக்கந்து எங்களுக்கு எதிரான செயல் தான். யாரு பயன்படுத்துறாங்க தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையத்தில் எங்களை எதிர்க்கிறவர்கள் அல்லது எங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக அவர்கள் எழுச்சி பெற முடியாதவர்கள். போட்டி இருக்கு, யாருன்னு சொல்லணும். எல்லாருமே தான் அரசியல் ரீதியா ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கிற அத்தனை கட்சியும் ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவது என்பது முறையான வழியில் பயன்படுத்துகின்ற கட்சிகள் இருக்கும், அதிகாரம் இருக்கிறத பயன்படுத்துற கட்சிகள் இருக்கும். அதனால இதை நீங்க இதுக்கு ஆதரவு. ஆமாங்க, நாங்க எல்லாரையும் எடுத்துதானே களத்துல நிக்கிறோம். நாங்க என்ன ஆனா நீங்க போட்டி போடும்போது எல்லாத்தையும் ஆதரவு. ஆமா, ஆளுங்கட்சின்றதுனால எங்க மேல அவங்க எளிமையா குற்றச்சாட்டலாம். ஆளுங்கட்சின்றதுனால அதிகாரிகள் எங்களுக்கு உடந்தையா இருக்கிறாங்க, அதிகாரிகள் அதை சொல்லி தானே மாத்துறாங்க. தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்கன்னா டைரக்ட் அக்யூசேஷன் எதுவுமே இல்ல. தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தலாம். அதிமுக ரெட்டையில சின்னத்தை ஏன் முடக்குறாங்க? அப்ப யாருன்னு சொல்லணும்ல. தேர்தல் ஆணையத்தில் யார் புகார் தராங்களோ அந்த புகாரை செயல்படுத்த வேண்டும் என்று யார் உதவுகின்றார்களோ. சின்ன முடக்குனது வேற, சின்ன முடக்கத்துல தொடங்கிதான் இந்த ஒவ்வொரு சம்பவங்களும். நாங்க இந்த தேர்தல் வரைக்கும் நாங்க இந்த சின்னம் எங்களுக்கு முடக்கம் என்பது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு செய்த அநீதி. சின்ன முடக்கத்துல இருந்து இப்ப யாரு சின்ன முடக்குனதுல இருந்து தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்கன்னா அப்ப யாரு? ஏங்க, நீங்க உலகத்துக்கே தெரியும், ஓ பன்னீர்செல்வம் என்கிற ஒரு தனி மனிதர், அவரோடு சிலரை குழுக்களாக வைத்திருப்பவர்கள் அவர்களை புகார்தாரராக வைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு மத்தியிலே ஆளுகின்ற வலிமையான ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய நீட்சியாக இருக்கின்ற தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு செய்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக 2 பொதுக்குழு நடந்ததா? 2 பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களா? எங்க கட்சியினுடைய சட்டப்படி சின்னத்தை ஒதுக்கீடு செய்கின்ற உரிமையே பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. ஆனா பொதுச் செயலாளர் இல்லாத ஒரு கட்சிக்கு சின்னம் கொடுக்குறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வர வேண்டியது. அண்ணனுக்கு ஒன்று தேர்தல் ஆணையம் சரியில்லைன்னு சொல்றாருல, மாநில தேர்தல் அதிகாரி இருக்காரு. மாநில தேர்தல் அதிகாரி நியமித்தது யார்? இங்கே மாநில அரசு தான் நியமிக்கும். ஆனால் மாநில தேர்தல் அதிகாரியை இவர் நியமித்து இவர்கள் நியமித்த அதிகாரி இவங்களுக்கு எதிராகவே போறாரான்னு எனக்கு தெரியல. மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய மாநிலத்தினுடைய அதனுடைய ரெப்ரசன்டேஷனாக இருப்பாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு என்று தனி ஊழியர்கள் பலம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை தான் அவங்க வச்சுக்குவாங்க. எனவே இவர்களுடைய அதிகாரிகள் தான் இந்த தேர்தல் இல்லாத சமயங்களில் மாநில அரசு அதிகாரிகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. இப்போ தேர்தல் சமயத்துல தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டதுனால தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றியை நீங்க முடக்க பாக்குறீங்க. தினகரன் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாரு. தோல்வி பயத்துல தான் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் பண்றாங்க எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அவர்களுக்கு தோல்வி பயத்தில் அவர் 1வது இடத்துல இல்ல, 2வது இடத்துல இல்ல, 3ஆம் 4ஆங்கிறது தான் இப்ப பிரச்சனை. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முடக்கியது யார்? இவர்களுடைய அணியில் இருந்தவர்கள், இவர்களிருந்து பிரிந்து போனவர்கள், இவர்களுடைய செய்கைகளில் சட்டபூர்வமாக இல்லை என்று நினைத்தவர்கள் பண்டிலாக பக்கமாக இவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசு இவங்க கட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து போட்டு பிரித்து போட்டு இதையெல்லாம் மீறி இருக்கிறார்கள், ஆகவே முடக்குங்கள் என்று சொல்லி லெட்டர் கொடுத்தது யார்? இவங்க கட்சியிலேருந்து வந்தாளுங்க. பிஜேபியாக கொடுத்துச்சு, வேற ஏதாவது கட்சியாக கொடுத்துச்சு, இல்லை வேற வாலண்டரி யாராவது போய் கொடுத்தாங்களா? எனவே இவர்களுடைய ஏற்பட்ட இந்த உராய்வு உரசல் பிரிவு இதனுடைய காரணமாக எழுந்த அந்த முடக்கத்தை இந்த குழந்தைங்க எங்கேயாவது கையை விட்டு வலியை பார்த்துட்டு போற ஆளை பிடிச்சி நீ தான் காயத்தை ஏற்படுத்தணும்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் மீது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கேமரா தொகுதி முழுக்க போட்டிருக்கிறாங்க, நுண் பார்வையாளர்கள் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க, அவ்வளவு பார்வையாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் புகார் வருதோ உடனே அதிகாரிகளை மாத்துறாங்க. இதை விட தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? நான் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லல. அதாவது அங்க கள நடவடிக்கைகளை நான் சொல்றது, தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீட்டில் ஏற்படுத்திய பாதிப்பை அநீதியை தான் சுட்டி காட்டினேன். 2வது, இன்றைக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீங்களே சொன்னீங்க,
எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா வச்சுருக்காங்க. மத்திய இராணுவத்தின் துணையோடு எல்லா பாதுகாப்பு ஏற்பாடும் செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரே நாளில் வாக்காளர் அத்தனை பேருக்கும் காசு கொடுத்துருன்னு எப்படி சொல்கிறாங்க? அப்போ அந்த அதிகாரிகள் பாதுகாப்பு, அவர்களுடைய அந்த கேமரா இது எல்லாம் இல்லையா? இவங்களே எல்லாத்தையும் அவங்க தேர்தல் ஆணையம் புகார் அத்தனையும் எந்த கட்சி கொடுத்தாலும் அது அதிமுகவுக்கு எதிராக இருந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுத்தாங்க, மாத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டபிள் வரைக்கும் மாத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் முடிச்சிடுறேன். இன்னும் அவங்க மாத்தாதது வாக்காளர் ஒண்ணுதான் மாத்தணும்னு சொல்லல, மற்றது எல்லாத்தையும் மாத்திட்டு வராங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் முடிச்சிடுறேங்க. நாங்க எங்களுக்கு அடுத்து முதல்ல என்ன சொன்னாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது என்ன சொன்னாங்க, இவர் உள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, உள்ள வந்தாவே விரட்டி அடிக்கிறாங்க, அவரை அந்த தொகுதி மக்கள் ஏற்றுக்கல, பெண்கள் ஏற்றுக்கலன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை களத்தில் தான் அவர் இருந்துட்டு இருக்காரு, மக்களை சந்தித்து இருக்காரு. நாள்தோறும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வாக்காளர்களை சந்தித்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நிலையில் இன்றைக்கு எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்ட ஒன்று என்பதால் இன்றைக்கு தேர்தலை நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. முதல்ல எல்லா இடத்துலயும் தேவையான பாதுகாப்பு இருக்கு, கண்காணிப்பு இருக்குன்னா அப்ப நீங்க சந்தேகப்படுறீங்களா? இது எல்லாமே நாங்க சந்தேகப்படல. இரண்டாவது, எந்த புகார் கொடுத்தாலும் தினகரனுக்கு எதிரான புகாரா தேர்தல் ஆணையம் நீங்க நடவடிக்கை எடுக்குதுன்னு பாக்குறீங்களா? ரெண்டு விஷயத்தை நீங்க இல்ல, நான் எந்த புகார் கொடுத்தாலும் அவங்க எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் அதை நாங்க ஏற்றுக்கிறோம், அதை விமர்சிக்கல. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் தெரிஞ்சிச்சு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து தான் இன்றைக்கு களத்தில் இருக்கிறோம். ஆனால் இத்தனை புகார்களையும் தந்து அந்த புகார்களை எல்லாம் அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகும் இன்றைக்கு தேர்தலை நடத்த வேண்டும், நிறுத்துறதுக்கு முயற்சி. இன்னைக்கு அவங்க யாரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களுக்கு வாய்ப்பில்லாத ஒரு நிலை வந்து விட்டதை தெரிந்து கொண்ட காரணத்தால் இன்றைக்கு இந்த தேர்தலை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி எங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டதோ அதை போல ஆர்கே நகரில் தேர்தல் முடக்கப்படுமா என்ற சந்தேகம் அந்த வாக்காளர்களிடம் வந்திருக்கிறது. நீங்க தான் பிஜேபி தரப்புல தான் தேர்தலை நிறுத்தணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து வைக்கல. நாம நேற்றைக்கு கூட நம்ம என்ன குறிப்பாக சொல்லியிருக்கிறோம்னா, அதாவது மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியாக தமிழக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் தான் தேர்தல் காலங்களிலே பணிபுரிகிறார்கள். ஸ்டாலின் கூட நேற்றுக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறார், மத்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லை, அது சரியாக செயல்படுகிறது. ஆனால் அதனுடைய பிரதிநிதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை தண்டி அவர்களை சரி அப்புறம் அந்த கோரிக்கை வைக்கிறீங்க, தேர்தலை தள்ளி போடணும். பாராட்டுறாரு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிற பட்சத்தில் ஏன் தேர்தலை தள்ளி வைக்கணும்? மாநில தலைவருடைய அறிக்கையை பார்த்தா தெரியும். நாங்கள் இந்த செயல்பாடுகளை கண்டிக்கிறோம், இதை களைய வேண்டும். இது மாநில அரசு ஊழியர்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்து போய் தமிழிசை பேசி இருக்கிறாங்க, தேர்தலை தள்ளி வைக்கணும்னு தமிழிசை பேசியிருக்காங்க. இதனுடைய உணர்வினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, மாநில அரசுக்கு கொடுக்கிற எச்சரிக்கை அவை சரியாக செயல்பட வேண்டும். ஏன்னால் அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் கூட அதை விளக்கி சொல்லியிருக்கிறார். அந்த விளக்க நேற்றைய பொதுக்கூட்டத்தில் கூட நாங்கள் நேரடியான குற்றச்சாட்டு தான் வைக்கிறாரு. வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில, நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடியவருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற அடிப்படையில எப்படியாவது இந்த தேர்தலை நடத்தக்கூடாதுன்னு அவங்க செயல்படுறாங்கிற டைரக்ட் குற்றச்சாட்டை தான் வைக்கிறாரு. தேர்தலை நடத்தக்கூடாது என்று சொல்வது இவர்களுக்கு தான் லாபமார்க்கமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் டிடிவி தினகரனுக்கு உண்டான அடிப்படை விஷயம் அவர் முதல்வராக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடைத்தேர்தலில் அவர் நிற்கிறார். அவங்க கட்சியில் வேற யாரெல்லாம் நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அந்த முதல்வர் பதவி கிடைக்காமல் போகும், அவருடைய முழு எண்ணங்களும் மறைந்து போகும். ஏன்னால் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களிலே அவர்களுக்கு இல்லாத ஒன்றே ஒன்று இந்த முதலமைச்சர் பதவி மட்டும்தான். அது வந்தாச்சுன்னா அவங்க எல்லாமே வாதப்படி பார்த்தா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஆர்கே நகர்ல ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தானே விரும்புவாரு. அப்ப இந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, தள்ளி போடணும், அதைத்தான் எப்படி நினைப்பாங்க. மறுபடியும் எங்களுடைய மாநில தலைவி தன்னுடைய அறிக்கையிலே கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க. இதை நீங்க மறுபடியும் பார்த்து தெரியும், பத்திரிகையில் வந்திருக்கிறது. எங்களுடைய நோக்கம் தேர்தலை தடை செய்வது அல்ல, எங்களுடைய நோக்கம் தேர்தலிலே நடைபெறுகின்ற முறைகேடுகளை தடை செய்வது, நிறுத்துவது. மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரிகிட்ட இந்த பெட்டிஷன் ஏற்றி கொடுத்துருக்கிறோம். எனவே தேர்தலை சரியாக நடத்துங்கள், மீறுகிற வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில தேர்தலை நடத்தாமல் போனால் லாபம் அவங்களுக்கு தான். அப்ப அவங்க அதுக்கு என்ன செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் நடத்தாமல் போவதற்கு அவங்க எந்த விதமான கோரிக்கையும் வைக்கல,
என்ன செய்யறாங்க தேர்தலை தள்ளி போடுவதற்கு? தொடர்ந்து இது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது அண்ணன் குமார் வந்து எவ்வளவுதான் வந்து மறுத்தாலும் அவர் மிக மிக பலவீனமான விக்கெட்டில் இருக்கார். காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால் 500,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்த தேர்தல் இது துவக்கி வைத்த திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்னால் இவர்கள் எல்லாம் அதை ஸ்வீகரித்து கொண்டவர்கள். இப்போது 4,000, 5,000, 6,000 என்று ஏறியதற்கு காரணமே, மார்க்கெட் ஏறியதற்கு காரணமே டிடிவி தினகரன் தான். ஏன்றால் கொடுக்கக்கூடிய மிக வசதியான இடத்துல இருக்கிறார், வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இருக்கிறார். அது இல்லாவிட்டால் அவர் முதலமைச்சராக முடியாது. மீதி இருக்கிற 4 ஆண்டு காலங்கள் போய்விடும். இபி பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய கரங்களை வலுப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார். இதனாலே ஓபிஎஸும் பன்னீர்செல்வம் சேர்ந்து விட்டதாக கூட ஒரு பரபரப்பான பேச்சு பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இவர்கள் தான் தேர்தல் நடக்காமல் தடுப்பதற்கான முயற்சியை செய்தால் இவர்களுக்கு தான் நஷ்டம். ஆனாலும் கூட அதிகப்படமான பணத்தை கொடுத்து எப்படியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். இதை தடை செய்ய மற்றவர்கள் முயற்சிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை மட்டும் வைத்து தப்பிக்க தள்ளி போவது உங்களுக்கு தான் லாபம். அதாவது நாம் மரியாதைக்குரிய சேகர் அவர்கள் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியினுடைய பொறுப்பான தலைவராக தான் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு பேசுவது என்பது ஒரு பொத்தம் புதுவாக கூட இல்லை. ஒரு 4ஆந்தர 5ஆந்தர மனிதர்களைப் போல பேசுவது என்பது ஒரு நாகரிகமான அரசியலுக்கு உதவாது. என்ன காரணம்னா, அவர் டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிடுகிறார், அதுதான் உண்மையை தவிர அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க அறிவிக்கல. அவர் இன்னும் சொல்ல இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க பேசல, நான் அது வந்து உங்களுடைய யூகங்களை எல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க யாருங்க எங்க கட்சியில யார் முதலமைச்சர் ஆகணும்ன்றதை முடிவு பண்றது நீங்க யாரு? விமர்சனம் என்ன விமர்சனம்? தேர்தலை விமர்சனமா? நீங்க நீங்க சரியான அப்படியே மிக புனிதமானவர்கள் அல்ல. நீங்க இல்ல இது தேர்தல் முறைகேடுகளை நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நான் பேச விடாம தடுக்கிறீங்க. நீங்க தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி தேர்தல் நடத்துது, பட் நடத்தின உடனே தாமரையில போய் நின்னதெல்லாம் இன்றைக்கு நீங்க வந்து புத்தர்களும் இல்ல, நீங்களும் அரசியல்வாதிகள் தான். அதனால அந்த நிலையிலிருந்து பேசுங்க. இரண்டாவது, இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதையே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றன, ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன என்றால் அவரை பார்த்து அச்சப்படுகின்றன, பயப்படுகின்றன. அதுதான் உண்மை. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பலமான தலைமையை பெற்றுவிட்டால் இன்றைக்கு அந்த கட்சியை பலகீனப்படுத்தி விடலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு முடியாமல் போய்விடும். அதிமுக பலகீனப்படுத்தினால்தான் தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கட்சிகள் இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைமை, உறுதியான தலைமை உருவாகக்கூடாது என்று நினைக்கின்றன. அதுதான் உண்மை. ரெண்டாவது, நாங்கள் வந்து தேர்தலை பார்த்து அச்சப்படலை, தேர்தல் கமிஷனை பற்றி அச்சப்படலை. தேர்தல் கமிஷனர்களுக்கு முறைகள் எங்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கினாலும், எங்களுக்கு எதிரான நிலையை எடுத்தாலும் அதை கூட கவலைப்படாமல் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கட்டுப்பட்டு நாங்க மக்களை சந்திக்கிறோம். மக்கள் எங்களோட இருக்கிறாங்க, நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணு, நாங்க நீங்க என்னன்னா சட்டம் போடுங்க, யாரானா மாத்துங்க, தேர்தல் ஆணையத்தை மாத்துங்க, வாக்காளர்களை கூட மாத்துங்க, தேர்தல் நடத்துங்க. தேர்தலை நடத்துவதற்கு நீங்கள் முன்வாருங்கள். தேர்தலை திசை திருப்புவதற்கு நீங்க வந்து தேர்தலை ஒத்திவைப்பாங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது. நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறோம், நாள்தோறும் வாக்காளரை சந்திக்கிறோம், வாக்காளர்களோடு இருக்கிறோம். ஆனா இதையெல்லாம் செய்யாம நீங்க மனு கொடுப்பதும், நடவடிக்கை எடுப்பதும், அதிகாரிகளை மாற்றுவதும், ஒரு பீதியை உருவாக்குவதும், மக்களிடம் வந்து இந்த தேர்தலை பற்றி ஒரு அச்சத்தை, இது நடக்காது என்ற தோற்றத்தை உருவாக்குவதும் தேவையற்ற ஒன்று. உங்களுடைய பலகீனங்களை மறைப்பதற்காக எங்கள் மீது அவதூறுகளை சுமத்துகிறீர்கள். அதை நாங்கள் தாங்கிக் கொண்டாலும் தேர்தல் நடந்தால் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். டிடிவி தினகரன் சட்டமன்ற உறுப்பினராக வருவதை தடுப்பதற்கு தேர்தல் நடத்தாமல் இருந்தால் தான் முடியுமே தவிர என்ன முடியாது. தினகரன் போன்ற பரிசுத்தமானவர்களை, கரைபடாதவர்களை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் போன்ற பல கேஸ்களை இல்லாதவர்களை, பணப்பட்டுப்பாடா செய்யாத நல்லவரை நான் விமர்சனம் செய்தால் நான் நாலாந்தர அரசியல்வாதி. ஒற்றுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட பரிசுத்தமான விமர்சிப்பதிலே நாலாந்தர அரசியல்வாதி நிரூபிக்கப்படணும். இடைவேளைக்கு பிறகு பேசணும். குற்றச்சாட்டு தானே சொல்லியிருக்கீங்க, நிரூபிக்கப்படணும் இல்லையா?
விமர்சனமே செய்யக்கூடாது என்பதற்கு அப்படி என்றால் அது என்ன எமர்ஜென்சியா நடக்குது? இங்க வந்து ஜனநாயகமே இல்லையா? விமர்சனம் செய்வதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆகவே தினகரனை விமர்சனம் செய்ததற்கு அவர் அப்படி மாதிரி விமர்சனம் செய்தாதான் குமாருக்கு அங்கே மரியாதை. சொல்லாத ஒண்ணு நீங்க எப்படி கற்பனையா சொல்றீங்க? முதலமைச்சர் நாங்க சொன்னோமா? முதலமைச்சராக நாங்களே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. தனிநபர் விமர்சனங்கள் வேண்டியது நம்ம இடைவேளைக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற போவதில்லை. வெற்றி பெற இடைவேளைக்கு நேரம் ஆயிடுச்சு. நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். திருக்குமார் டெபாசிட் பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன் எங்க வெற்றியை பத்தி கவலைப்படுறீங்க? யார் டெபாசிட் வாங்குறாங்கன்னு பாருங்க. நீங்க இடைவேளை எடுத்து நம்ம பேசுவோம். பசு பாதுகாவலர்களால் தாக்கப்பட்ட நபர் மரணமடைந்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் அல்வர் மாவட்டத்தை சேர்ந்த பெகுல்கான் இவர் வந்து பசுவை வந்து கடத்துறாருங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் மரணமடைந்திருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இந்த செய்தியை? இல்லை, இது வந்து பசு பாதுகாவலால் தாக்கப்பட்ட நபர் வந்து பெஹ்லூன் கான் என்பதாலே ஊடகங்கள் வந்து இதை செய்தியாக்கி இருக்கிறது. இதுவே ராமானந்த் ஜெயினாகவோ வேற ஏதாவது ஒரு மிஸ்ராவாக இருந்தால் இது செய்தியாக்கப்பட்டிருக்காது. ஆனாலும் கூட தாக்கப்பட்டதை நான் சரி என்று சொல்லவில்லை. மாறாக கர்நாடகத்திலே பசுவை காப்பாற்றுவதற்காக ஒரு கோசாலையினுடைய காவலராக இருந்த ஒரு பசு பாதுகாவலர் அவர் அடித்து கொல்லப்பட்டார். மாற்று மதத்தினரால். அதாவது ஒரு விஷயத்தை அவர் வந்து புனிதமாக கருதுகிறார். புனிதமாக கருதியவர் கொல்லப்படுகிறார். அது பற்றி ஊடகங்களோ மற்ற இடங்களிலும் பெரிதாக விவாதிக்கப்படவில்லை. ஆனால் தன்னுடைய மத உணர்வுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கடத்தி செல்கின்ற போது ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் அது விவாதிக்கப்படுகிறது என்பது இரட்டை நிலைப்பாடு என்கின்ற இந்தியாவில் இருக்கிறது என்பதற்கு உதாரணம். இப்போ வந்து மத உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அதற்கு நீங்கள் உணவு இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறது. உணவு என்பது இது அதாவது காளைகளை கொல்லுவதை சொல்லவில்லை. வதை தடை சட்டம் பல மாநிலங்களில் இருக்கிறது. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவதே இல்லை. அதன் மூலமாக அதை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறவனுக்கு விமர்சனங்கள் வைப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எனவே மத உணர்வுகள் மதிக்கப்பட்டால் மட்டுமே இதற்கான தீர்வு வருமே தவிர பசுவை கொல்லுவதை ஆதரிக்கின்ற ஒரு உணர்வானது இருக்குமே ஆனால் அது இந்த தேசத்தினுடைய அடிப்படை விஷயங்களுக்கு, தேசிய நீரோட்டத்துக்கு, சில்வர் லைனுக்கு எதிரான விஷயமாகும். இல்லை, மரியாதைக்குரிய எஸ்.ஆர். சேகர் அவர்கள் சொல்வது போல பெல்லுகான் என்பவர் ஒரு அந்த பேரை பார்த்தோன்னா ஒரு மத சாயம் பூசப்படுவதால் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் எதுக்கு கடத்தினாரு என்றது ரெண்டாவது. அதான் அது அவருடைய பசுவா இல்லை என்னன்றது ரெண்டாவது விசாரிக்கப்படணும். ஆனால் அவர் தாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இவர் கொண்டு போகிறாருன்னா இதுக்கு தான் கொண்டு போவாருன்னு சொல்லி ஒரு அவங்க ஏற்பட்ட ஒரு ஐயம் அந்த ஐயம் உறுதிப்படுத்தினால்தான் 3 பேர் போய் தாக்குறாங்க. அதில் 4 பேர் அடிபடுறாங்க. அதில் ஒருத்தர் படுகாயமடைந்த பெல்லுக்கான இறந்து போனார். இதனுடைய நீட்சியாக பார்க்க சொல்ல அலகாபாத் நீதிமன்றத்தில் கூட இன்றைக்கி அங்கே இருக்கிற மாட்டு இறைச்சி வியாபாரிகள் வழக்கு போடுறாங்க. அந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கு உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் பதவியேற்றதுக்கு பிறகு அவருடைய இறைச்சி கூட உரிமங்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கு பிறகு கூட அவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கல. அவர்கள் தொழில் நடத்த முடியாத, வியாபாரம் செய்ய முடியாத அல்லது அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அரசாங்கம் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு மாற்று வாழ்வாதாரத்தை உருவாக்கினாலோ அல்லது அதற்கு ஒரு சரியான தீர்வை கண்டிருந்தாலோ இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதுல நீதிமன்றம் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் வந்து எந்த உணவை சாப்பிடுவது என்பதும் உணவுப் பொருள் விற்பனையும் அடிப்படை வாழ்வு உரிமைகளில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மத உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிற போது உணவும் ஒரு தனி மனித உரிமை தானே, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தானே வேண்டும் அப்படிங்கிறதா நீதிமன்றத்தின் பார்வை. அதே நீதிமன்றமும் அதே ஆட்சியாளர்களும் தான் பசு வதையை தடை செய்து சட்டம் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்தியாவிலே காஷ்மீர், கேரளா தவிர மற்ற அத்தனை மாநிலங்களும் அந்த சட்டம் இருக்கிறது, தமிழ்நாடு உட்பட.
எனவே அந்த சட்டம் எக்ஸிக்யூட் பண்ணப்படவில்லை, அதனாலே இது நடக்கிறது. அப்போது தட்டி கேட்டால் அதற்கு சட்டத்துக்கு புறம்பானதாக எப்படி மாறும்? ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் பற்றி அண்ணன் சொன்னார். உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களுடைய செய்கைகளினால் இந்த பசு வதைக்கூடங்கள் கூட முறையாக அனுமதி பெறவில்லை, லைசன்ஸ் பெறவில்லை. இப்போ அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுகிறார்கள். அதில் வந்து இப்போது மதம் புகுத்தப்படுகிறது. இப்போ அந்த லைசன்ஸ் இல்லாத பல கொலை கூடங்கள் வந்து இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்டத்தின் ஆட்சி தானே, இதில் மதம் எங்கே வந்தது? இது யார் பண்ணாலும் இது தண்டிக்கப்பட வேண்டியது தானே, அதை சரி செய்ய வேண்டியது ஒரு ஆட்சியினுடைய கடமை அல்லவா? இதில் ஏன் வந்து மதத்தை கொண்டு வந்து உள்ள நுழைத்துறீங்க? நீங்க தானே பேசும்போது முன்னாடி சொன்னீங்க, ஒரு சாராரின் மத உணர்வை வந்து புண்படுத்தும் விதமா இருக்கிற போது தாக்குதல் நடந்ததுன்னு நீங்க தான் அதை அட்மிட் பண்ணீங்க. நான் இப்போ சொல்லுவது அந்த பசுவை, அந்த காளைகளை அல்லது அந்த மிருகங்களை வதை செய்கின்ற கூடங்கள் இருக்கிறது, அந்த கூடங்களுடைய லைசன்ஸ்கள் ரத்து செய்யப்பட்டது. ஏன்னா லைசன்ஸுடைய ஃபார்மாலிட்டிஸ் அதில் எதுவுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இல்லாத இடங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை புதுப்பிக்கிறதுக்கு இன்னென்ன கண்டிஷன் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதை கேரளா கொடுக்க போறாங்க. அதுல மதம் எங்க வந்துச்சு? நீங்க வந்து தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக எல்லாத்தையும் கேரளாவில் உங்க கட்சியுடைய மாநில தலைவர் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்போ ஒரே விஷயத்துல நீங்க வந்து இரட்டை குரல்ல பேசுவதாதானே இது இருக்கு? இரட்டை குரல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரே குரல்ல தான் பேசுகிறோம். பசுவதை தடைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய ஆதார கோட்பாடுகளிலிருந்து, தேர்தல் அறிக்கையிலிருந்து சகலம் இருக்கிறது. இந்திய அரசியல் சாசனம் வந்து சொல்லுகிறது, இந்திய அரசமைப்பு சட்டம். வடகிழக்கு மாநில தேர்தல் அறிக்கையில வந்து நீங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறீங்க? கேரளாவில் உங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு? இல்ல, இரண்டிலுமே பசுவதையை நாங்கள் ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறோமா? பசுவதை தடை கேரளாவிலே மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. நாடு முழுவதுக்கும் ஒரே தேர்தல் அறிக்கை தான். அந்த 2 மாநிலத்தில் சட்டபூர்வமாக வதை ஏற்று அந்த மாநில சட்டங்கள் இருக்கிறது. எனவே அந்த இடங்களில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அகில இந்திய அளவில் தொடர்ந்து இதைத்தான் நாங்கள் வற்புறுத்தி கொண்டு வருகிறோம். இதுதான் மக்களுடைய உணர்வு. தமிழ்நாட்டில் எப்படி சாப்பிடலாம் தானே அவர் சொல்றாரு, அதை வந்து நாங்கள் அதை வந்து தடை செய்ய முடியாதுன்னு தானே கேரளா மாநில பிஜேபி தலைவர் சொல்றாரு. இல்லை, பசுவதை தடை என்பது அகில இந்திய அளவில் 2 மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் இருக்கிறது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களிலே நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை தான் சொல்லியிருக்கிறார் தவிர பசு வதையை வந்து தடை செய்வது தவறில்லை, தடை செய்ய வேண்டாம் என்றுலாம் சொல்லலையே. அவங்களுடைய உணவு பழக்கங்களை மதிக்கிறேன் மட்டும் தானே சொல்லியிருக்காரு, வேற ஒன்றும் சொல்லலையே. எனவே இப்பயுமே கோர்ட்டுமே என்ன சொல்கிறது? உணவு பழக்கங்களை தலையிடக்கூடாதுங்கிறது. நாம் என்ன சொல்றோம்? சட்டத்தினுடைய பிரகாரம் தடை இருக்கிறது. அது இல்லாமல் காளைகளை வதை செய்து கொள்ளுங்கள், வேறு விலங்குகளை வதை செய்து கொள்ளுங்கள், அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது மரியாதைக்குரிய SR சேகர் அவர்கள் சொல்வதில் அவர் என்ன சொல்றாரு? சட்டம் இருக்கிறது, சட்டம் பின்பற்றப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்றைக்கு இந்த பிரச்சனை என்பது இந்த பெல்லு கான் 6 பசுமாடுகளை கொண்டு போகின்ற பொழுது ஒரு சந்தேகத்தின் காரணமாக அதை அவர் எதுக்கு கொண்டு போறார்ன்றதை கூட தெரிஞ்சிக்காம சட்டத்துக்கு புறம்பான ஆட்கள் அவரை தாக்கி இன்றைக்கு கொலை செய்திருக்கிறார்கள். இவங்க சட்டப்படி நடவடிக்கை, அவர் அந்த பசுவதை தடை சட்டத்தை மீறினார் என்றால் அதற்குரிய நிறுவனங்கள், அதற்குரிய அமைப்புகள் நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆனால் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர் என்பதால் இதற்காக தான் கொண்டு போகிறார் என்று ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் தவறுன்னு சொல்ல வரேன். நான் வந்து அவர் சட்டத்தை, அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை என்னவோ, அவங்க அதை இந்த இறைச்சி கூடங்கள் எப்படி இருக்கணும், அதை அனுமதிக்கிறாங்களா அனுமதிக்கலையா, இல்லை அந்த இறைச்சி கூடத்தில் முறைகேடாக நடக்கிறாங்களான்றதெல்லாம் அது நிர்வாகத்திற்கு உட்பட்டது, சட்டத்திற்கு உட்பட்டது. அதில் வந்து நான் குறுக்கிட விரும்பலை. அதை வந்து அது அவங்களுடைய முடிவு. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக இவர்களாகவே அதை செய்திருப்பார்கள் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு கொலை வரை கொண்டு சென்றிருப்பது என்பது ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. இடைவெளிக்கு பிறகு ஒரே ஒரு நிமிஷம். அண்ணன் குமார் வந்து கற்பனையினுடைய உச்சத்தில் இருக்காரு. ஏன்னா அந்த கான் என்பவரை டேக் போட்டுக்கிட்டு தான் கான்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க பார்த்து பேரை பார்த்து அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. இது இல்ல, அவர் தான் சொன்னாரு. ஆரம்பத்துல நீங்க தான் சொன்னீங்க. அவர் அந்த பேரை விவாதிக்கப்படுகிறது. அந்த பேர் வந்ததுனால விவாதிக்க அடிப்படையான ஒரு விஷயம் இல்ல. அவர் சொன்னதுல அடிப்படையான ஒரு விஷயத்தை முடிச்சு நம்ம பார்த்துட்டு நிறைவு செய்யலாம். மாடுகள் நீங்க பசு பாதுகாவலர்களால் தாக்கப்பட்டாரு அப்படிங்கறத வந்து அவர் ஏத்துக்கல. அது யாருன்னு அவர் கேட்கிறாரு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கான வழக்கு பதிவு செஞ்சு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். தாக்கப்பட்டு உயிர் போயிருக்கே அப்படிங்கறத அவருடைய விமர்சனம். இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசுவோம்.
தமிழக அரசாங்கத்தை பலவீனமாக மத்திய அரசு பார்க்கிறது அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். தமிழகத்தை பல்வேறு நிலைகளிலும் மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. அதை தட்டி கேட்பதற்கு தமிழக அரசுக்கு தட்டி கேட்காத தமிழக அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி நேற்று சென்னையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அங்கே இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? பலவீனமாக மத்திய அரசு பார்க்கிறதா இல்லை பலவீனமாக தமிழக அரசு இருக்கிறதா? எப்படி? இல்லை நான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுவதாக கருத வேண்டாம். ஆனால் கூட மாதமூர் கட்சி மாறுகின்ற திருநாவுக்கரசு போன்றவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைப்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஐயா கண்ணனுடைய பாணியிலே சொல்வோமே, ராகுல் காந்தி அவர்கள் ஐயா கண்ணனுடைய அந்த விவசாய பிரச்சனைக்காக போய் பார்த்துருக்கிறாரு. அப்போ ஐயா கண்ணு கேட்டிருக்கலாமே, ஐயா நீங்கள் தண்ணி விடுறது உங்கள் கர்நாடக கட்சிக்காரங்களை சொல்லி கொஞ்சம் தண்ணி விடலாமேன்னு அவர் கேட்டிருக்கலாம். இல்லை கர்நாடக தண்ணியை நான் விடுறேன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்கலாம். இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு இந்த திருநாவுக்கரசே போய் அங்கெல்லாம் எல்லா வகையிலும் எல்லா மாநில முதல்வர்களையும் பார்க்கக்கூடியவர் அதெல்லாம் செய்யலாம். தமிழகத்துக்கு வர வேண்டியதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியதை கூட செய்யாத திருநாவுக்கரசு இதை மாதிரி பேசுவது முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு தான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே அவர் இருந்துக்கிட்டு நான் இப்போது அதிமுகவில் இருந்தால் நான் முதல்வராக இருப்பேன்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பின்னால் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு தன் விசுவாசத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக எகிரி எட்டி குதிக்கின்ற குற்றச்சாட்டு. தமிழர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கக்கூடிய இடத்துல, செய்ய வேண்டிய இடத்துல காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ல, அவர்களாலே உடனடியாக செய்ய முடிந்த விஷயத்தை கூட செய்வதற்கு சிந்திக்கவே தயாராக இல்லாத திருநாவுக்கரசர் அந்த கட்சியை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லை, இப்போ மாநில அரசை பாரதிய ஜனதா கட்சி இறுக்கம் கொடுக்கிறது அல்லது மேன் ஓவர் பண்ண முயல்கிறது என்பதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கற்பனையிலே இல்லாத விஷயம். ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் மரணம், எம்ஜிஆரே வேண்டாம், எம்ஜிஆர் கருணாநிதி அவர்கள் 70வது ஆண்டு காலத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும். மிக நெருக்கமாக இருந்த காலத்தில் அன்றைக்கு உளவு பிரிவை வைத்து இந்திரா காந்தி தான் திமுகவை உடைத்தார்கள். அதற்கு பின்னாலே எம்ஜிஆர் மரணத்துக்கு பின்னாலே அணிக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் செய்து அதை டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது காங்கிரசின் கலாச்சாரம். தமிழகத்தில் 3 முறைக்கு மேலே ஜனாதிபதி ஆட்சியை நிர்வகித்தவர்கள் மாநிலம் தோறும் அவர்களுக்கு இஷ்டப்பட்டதர் அளவுக்கு அவருடைய ஃபண்டை வச்சு கொண்டு கொடுப்பவர்கள். இதையெல்லாம் காங்கிரஸினுடைய சரித்திரம். இப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்துக்கு சொந்தக்காரராக இவர் இல்லை. இவர் இப்போ போய் தான் அங்கே சேர்ந்து ஒட்டியிருக்காரு. இவர் அதைக்கு உடனே தன்னுடைய விசுவாசத்தை காண்பிப்பதற்காக வேகமாக பேசுகிறார். விவரம் அவருக்கு தெரியவில்லை அல்லது வேண்டும் என்று பேசுகிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருநாவுக்கரசருடைய குற்றச்சாட்டை? இல்லை, திருநாவுக்கரசு அவருடைய குற்றச்சாட்டு என்பது அரசியல் ரீதியான அவருடைய கட்சியை முன்னிலைப்படுத்துவதற்காக பேசுகின்ற பேச்சு. இதில் ஒன்றும் பொருள் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, முதலமைச்சராக யார் இருக்கிறார்கள், யாருக்கு கூடுதல் அதிகாரம் இருக்கிறதுன்னே தெரியலன்ற. அது என்ன கூடுதல் அதிகாரம்னு எனக்கு புரியலை. ஒரு முதலமைச்சர் அவருடைய கடமைகளை செய்கிறார், அமைச்சரவை இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் கூடுதல் அதிகாரம் யாருக்கு தரணும்? அதனால் இது மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது சோனியா காந்திக்கு கூடுதல் அதிகாரம் தந்தா மாதிரி இங்கே ஏதாவது அதிகார மையம் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரா இல்லை என்னன்றதை அவர் பேசுறது ஒரு பொருள் விளங்கலை. இல்லை, 23 நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வராங்க. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. வறட்சி நிவாரண நிதியை கூடுதலாக பெற்றுத்தரல அப்படின்னு தமிழக அரசு மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதாவது விவசாயிகள் டெல்லியில் மத்திய அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி தர வேண்டும், அல்லது இந்த விவசாய கடன்களுக்கு அவர்கள் தள்ளுபடி பெற வேண்டும் என்பதற்காகவும் விவசாய கொள்கை வகுக்க வேண்டும், அண்டை மாநிலங்களிலிருந்து நீர் ஆதாரங்களை தடை செய்கின்ற முயற்சிகளை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு போதுமான நீர் பெற வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசாங்கத்தை நோக்கி டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க. இதுல மாநில அரசு பலகீனமா இருக்கிறதுன்ற வார்த்தை இங்க 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்கல்ல, என்ன வலுவா நீங்க மத்திய அரசு கிட்ட அந்த கோரிக்கைகளை வச்சிருக்கீங்க? நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் இருக்கார்கள், பேசுகிறார்கள். இன்றைக்கு கூட விவசாயிகள் அழைத்து சென்று போய் மத்திய அமைச்சர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது எதுவுமே சட்டப்பூர்வமாக என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இதே இன்றைக்கு
தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் இவ்வளவு தூரம் நடக்க சொல்ல இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் பலகீனமாக இருக்குன்னு சொல்கிற அதே திருநாவுக்கரசர் கர்நாடக அரசாங்கம் சம்பந்தமே இல்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சம்பந்தப்பட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அதுக்கு சீராய்வு மனு போடுறதுக்கு கர்நாடக அரசுக்கு என்ன அக்கறை? நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்யுது. ஆக அங்கே காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு இதை வந்து எங்களை களங்கப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீது, முதலமைச்சராக இருந்து மறைந்தவர்கள் மீது களங்கத்தை சுமத்த வேண்டும் என்பதற்காக அந்த சீராய்வு மனு போடுறாங்க. இது எல்லாமே காங்கிரஸ் என்னவோ தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவுக்கோ அல்லது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கோ அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கோ உதவியா இருக்கிறது போல தனிப்பட்ட வழக்கு, தனிப்பட்ட வழக்கு இல்ல, முதலமைச்சர் இல்ல இல்ல நீங்க ரெண்டையும் சமன்படுத்த வேண்டியது இல்ல. நீங்க ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மீதான வழக்கு காங்கிரஸ் அரசாங்கம் செய்யறதும், விவசாயிகளுடைய போராட்டமும் அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்ததோ மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி பெறுகிறதோ ஒண்ணா? தயவு செய்து நீங்க வந்து இது பேசுறது வந்து சரியானது இல்ல. நான் சொல்ல வர்றது, தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய பதவி காலத்தில் செய்ததாக சொல்லப்பட்ட சம்பவத்தை ஒட்டிய வழக்கு இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் சார்ந்த வழக்கு. இந்த கர்நாடகாவில் அந்த வழக்கு நடந்தது என்ற ஒரே காரணத்திற்காக கர்நாடக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து அந்த வழக்கை வந்து அத நீங்க நீதிமன்றத்துல தானே போய் முறையிடணும். நீதிமன்றம் வந்து நேத்துக்கு நீங்க மத்திய அரசு கிட்ட இருந்து ஏன் நிதியை கேட்டு பெறல? 23 நாட்களாக விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க, மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லையே உங்ககிட்ட. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பலகீனமாக முதலமைச்சர் இருக்கிறார் சொல்லி தோற்றத்தை உருவாக்குகின்ற திருநாவுக்கரசர், அப்ப கர்நாடக அரசாங்கம் இந்த வழக்கில் வந்து நேரடியா யாரையும் கேட்காம தமிழ்நாட்டினுடைய கருத்து கூட ராகுல் காந்தி மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. பிரகாஷ் காரத் நேத்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார், அதிமுகவுடைய பிளவை பயன்படுத்தி தமிழகத்தில் காலூன்ற பிஜேபி முயற்சிக்கிறதுன்னு. எல்லா எதிர்க்கட்சிகளும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க ரெண்டையும் உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா பிஜேபியை வந்து எதிர்கொள்வதற்கு, விமர்சனம் செய்வதற்கு? ரெண்டையும் ஒப்பிடாதீங்க. பிரகாஷ் காரத் சொல்றது பிளவை பயன்படுத்தின்னு சொல்றாரு, இவர் சொல்றது முதலமைச்சர் பலகீனமாக இருக்கிறார்ன்றது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஜனவரி மாசம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை எடுத்துக்கங்க, ஒரே நாள்ல 8 துறைகளோட அனுமதியோட வருகிறது, எல்லா விதமான ஃபைலும் மூவ் ஆகி ஜல்லிக்கட்டு நடக்கிறது. ஆனா இங்க 23 நாட்களாக போராட்டம் நடக்குது, வெள்ள நிவாரண நிதியை உங்களால பெற முடியல, வர்தா புயல் நிவாரண நிதியை பெற முடியல, விவசாயிகளுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியல. அப்ப பலவீனமா இருக்குங்கிற குற்றச்சாட்டை எப்படி புறந்தள்ளிட்டு போக முடியும்? பலகீனமாக இருக்குன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? ஒரு அரசாங்கம் முழுமையா கோரிக்கைகளை வைக்குது, மத்திய அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச உதவி தந்ததா சொல்றாங்க, அடுத்து மேலும் நிதி உதவி கேட்டு அரசாங்கம் அவங்க தந்ததா சொல்றாங்க, நீங்க தந்ததாக நீங்க சொல்றீங்களான்னு கேக்குறேன். அந்த நிதி போதுமானதாக இருக்கா? இதுக்காக என்ன செய்ய முடியும்? ஒரு மாநில அரசாங்கம் தன்னுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு, விதிமுறைகளுக்கு, நடைமுறைகளுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். அதுக்காக வந்து காங்கிரசினுடைய பார்வையோ அல்லது கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையோ இவங்க செலுத்த முடியுமா? இவங்க இவ்வளவு அக்கறை உள்ளவங்க தமிழ்நாட்டிற்காக இந்த விவசாயிகள் போராடுறாங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? பிஜேபி அதிமுக அழிந்து விட்டதுங்கிற குற்றச்சாட்டை வைக்குது, காணாமல் போய்விட்டுங்கிற குற்றச்சாட்டை வைக்குது. ஆனா நீங்க ரொம்ப மென்மையான போக்க பிஜேபி எதிர்கொள்வதில் காட்டுற மாதிரி தெரியல. ஏதாவது தயக்கம் இருக்கா? இல்ல, நாங்க மென்மையா இருக்கணுமா கடுமையா இருக்கணுமான்றத திருநாவுக்கரசர் முடிவு பண்ண முடியாது. நாங்க சொல்ற வர்றது, ஒரு மாநில அரசாங்கம் வேற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற, அதே மாதிரி மத்திய அரசாங்கம் வேற, பிஜேபி வேற. பிஜேபிக்கு எங்களுக்கும் அதிமுக இருக்க உறவு என்பது, எதிர்ப்பு என்பது வேறு. ஆனால் மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் மாநிலத்தினுடைய நலன் சார்ந்து மத்திய அரசாங்கத்தோட அணுகுகிறது. எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக மாநிலத்திற்கு அதனால மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு உள்ள உறவு தான். அது தவிர ராகுல் காந்தி குற்றச்சாட்டை தாண்டி அவங்களை எதிர்க்கவும் இல்லை, அதே நேரம் ஏத்துக்கவும் இல்லை. நாங்க எங்களுடைய உரிமைகளை போடுறோம், தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகள் எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம், அதுக்கு போராட்டம். வலுவாக ஏற்று பெறலைங்கிறதான் குற்றச்சாட்டு. பிரகாஷ் காரத்தும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார், அதிமுகவுடைய பிளவை பயன்படுத்தி தமிழகத்தில் காலூன்ற பாக்குறது பிஜேபிங்கிற குற்றச்சாட்டு பிரகாஷ் காரத்தும் இல்ல. இது வந்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. பிளவு தங்களை படுத்தி கொண்டவர்கள் அதிமுக காரர்கள், அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சம்பந்தம் இல்லை. அதை பயன்படுத்தி வரணும் அவசியம் இல்லை. அப்படி வந்திருக்க வேண்டுமானால்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாலே சுமூகமான ஒரு முதல்வரை சுமூகமான முறையில் உட்கார்ந்து பேசி முதல்வராக்கியதே வெங்கையா நாயுடு தான். அதற்கு பின்னாலே கூட ஆட்சி அதனாலதான் நீங்க ஓபிஎஸ்க்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை இபிஎஸ்க்கும் கொடுக்கல அப்படிங்கறதான் இப்ப இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற வார்த்தைகள் மட்டுமே சரி, தவிர முக்கியத்துவத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் கொடுக்காம இல்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்திலே இந்த விவசாய உரிமைகளுக்காக போராட வேண்டியவர்கள் டெல்லிக்கு தூக்கி இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்கணும். இன்னைக்கு திருப்பதி கோயில்ல உருள வேண்டிய ஐயா கண்ணு அங்க உருள்றாரு, இங்க உருண்டா மாறி மாறி இந்த குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்பட்டே இருக்கு. சிவாஜி கணேசன் மாதிரி நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில போராடினா நல்லா இருக்குங்க. ஒரு மாதத்துக்கிட்ட இந்த பிரச்சனைகளை பேசுறோம் இல்ல, நேரம் கடந்துட்டோம் நம்ம செய்திக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.